ஒரு நாள் என்னாச்சுன்னா, காட்டுல பட்டம் செய்யறவரு ஒருத்தர் இருந்தாரு. ஆகஸ்ட் 15 வர இருந்தது. அதனால அவரு ஒரு பெரிய பட்டத்தை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இந்த தடவை நான் எவ்ளோ பெரிய பட்டத்தை உருவாக்குவேன்னா இந்த கிராமத்தாட்கள் அதை பார்த்து அப்படியே மிரண்டு போயிரணும். கொஞ்ச நாளைக்கு அப்புறமா ஒரு 7 ஃபீட் அளவுக்கு பெருசான ஒரு பட்டத்தை அவரு செய்யறாரு. அட செம்மையா இருக்கு. கடைசியா நான் எப்படியோ இவ்ளோ பெரிய ஒரு பட்டத்தை நான் உருவாக்கிட்டேன். ஆனா நான் இந்த பட்டத்தை எப்பவுமே விற்கவே மாட்டேன். நான் இத எப்பவுமே என் கடையிலேயே நான் இத கட்டி வச்சிடுறேன். அதுக்கப்புறம் அவரு நிறைய பட்டங்களை தயார் பண்றாரு. அதுக்கப்புறம் ஒரே நாள்லயே அவரு கடைய போட்டு அத விற்க ஆரம்பிக்கிறாரு. வாங்க வந்து பட்டம் வாங்கிக்கோங்க, பட்டம் வாங்கிக்கோங்க, பெரிய பட்டம் சின்ன பட்டம் வாங்கிக்கோங்க, ₹1 ஒரு பட்டம் வாங்கிக்கோங்க, சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்க, பட்டம் 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 வாங்கிக்கோங்க. பாத்துட்டு இருக்கும் போது எல்லாருமே அவங்களோட பட்டத்தை வாங்கிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் 3 பேரு அவங்க கடைக்கு வராங்க. அங்க அவ்ளோ பெரிய பட்டத்தை பார்த்து ஷாக் ஆகுறாங்க. அட லல்லு அண்ணா, இந்த சின்ன பட்டத்தை விடுங்க, அந்த பெரிய பட்டத்தை எவ்வளவுக்கு கொடுப்பீங்க அத சொல்லுங்க. அட இல்ல இல்லப்பா, அந்த பெரிய பட்டத்தை நான் விக்கிறதுக்காக ஒண்ணும் பண்ணல. இத நானே 15 ஆகஸ்ட் அன்னைக்கு பறக்க விட போறேன். முன்னா எவ்ளோ சொன்னாலும் லல்லுலால் அவனுக்கு அந்த பட்டத்தை விக்க மாட்டான். அதுக்கப்புறம் லல்லுலால் கோவமா அங்கிருந்து போயிடுறான். அப்புறம் ராத்திரி ஆன உடனே அவங்க 3 பேருமே சேர்ந்து லல்லுலாலோட கடைக்குள்ள போய் அத திருடிடுறாங்க. இந்த பட்டத்தை நான் மட்டும்தான் பறக்க விடணும். அதுக்கப்புறம் அவங்க 3 பேரும் சேர்ந்து அந்த கைட்ட அங்க பறக்க விட ட்ரை பண்றாங்க. அட தலைவரே, இந்த பட்டம் பார்க்கறதுக்கு நிஜமாவே ரொம்ப பெருசா இருக்கு. எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த பட்டத்தோட சேர்ந்து நானும் காத்துல பறக்கணும்னு தோணுது. அட ஆமாம்பா, எனக்கும் அப்படிதான் தோணுது. இந்த காத்தாடி தன்னோட சேர்ந்து இத பறக்க விடுறவங்களையும் பறக்க வச்சிரும். அப்ப அந்த பக்கமா ஒரு பொண்ணு வரா. வா என்னோட மகாராணியே, நீ எங்க போய்கிட்டு இருக்க? ஏய், எவ்ளோ கொழுப்பு உனக்கு, இரு இன்னும் பண்ற பாரு அப்படின்னு சொல்லி முன்னாவ அடிச்சிடுறா. அப்புறம் முன்னா, உனக்கு என்ன இவ்ளோ கொழுப்பா? என்னையே அடிக்கிறியா நீ? இரு, உனக்கு இப்பவே இருக்கு. அப்புறம் அவங்க 3 பேரும் முன்னாவ புடிச்சுக்கிறாங்க. தலைவரே, இந்த பட்டத்துல இவள கட்டி அந்த பட்டத்து கூடவே சேர்த்து இவளையும் பறக்க வைக்கலாம். அப்ப பார்க்க ரொம்ப நல்லா இருக்கும். அவங்க 3 பேரும் நீளமா கைட்டோட சேர்த்து கட்டிடுறாங்க. அட நாசமா போனவங்களே, என்ன பண்றீங்க? என் உயிர் எடுக்க போறீங்களா என்ன? அட செத்தண்டா. ராக்கி மற்றும் பப்ளு கைட்டோட ஒவ்வொரு பக்கத்தை புடிச்சிட்டு நிக்கிறாங்க. அதுக்கப்புறம் முன்னா அத பறக்க விடுறான். தலைவரே, காத்து ரொம்ப நல்லா வீசிக்கிட்டு இருக்கு. காத்தாடிய நாம மேல பறக்க விடலாமா? அதுக்கப்புறம் நீங்க அந்த கயிறை இழுக்க ஆரம்பிங்க. அவங்க 2 பேரும் கைட்ட விட்ட உடனே அந்த கைட் பறக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் முன்னா அந்த கைட்ட பறக்க விடுறான். அட செம்மையா இழுக்கிறீங்க தலைவரே. நிஜமாவே அந்த காத்தாடி அப்படியே பறக்க ஆரம்பிச்சிருச்சு. அட வாவ், இன்னைக்கு செம்ம என்டர்டைன்மெண்ட் தான். ஐயோ செத்தண்டா சாமி, ஐயோ காப்பாத்துங்கடா, காப்பாத்துங்க காப்பாத்துங்க, என்ன கீழே விடுங்கடா நாசமா போனவங்களே. என்ன வாயாடி, மேல எப்படி இருக்கு? உனக்கு சந்தோஷமா இருக்கா? அங்கேயே சில பேரு கைட்ட பார்க்க விட்டுட்டு இருப்பாங்க. அட மனோஜ், அங்க பாரு, எவ்ளோ பெரிய பட்டம் காத்துல பறந்துட்டு இருக்குன்னு. வா, நாம அந்த பட்டத்து கூட போட்டி போடலாம். அப்ப முன்னாவோட கைட் பக்கம் மனோஜ் அவனோட கைட்ட கொண்டு வரான். அட தலைவரே, அங்க பாருங்க, நம்ம பட்டத்து கூட வேற ஒரு பட்டம் போட்டி போடுறதுக்கு வந்துகிட்டு இருக்கு. நாம நம்ம பட்டத்தை காப்பாத்தணும். ஒருவேளை அந்த பட்டம் மட்டும் கட் ஆயிடுச்சுன்னா நீளத்துக்கு என்ன ஆகும்? அட வாய மூடு, என்னால போட்டிலாம் போட முடியாது. முன்னா சொல்றது எதுவும் கேட்காம மனோஜ் முன்னாவோட கைட்டுக்கு நடுவுல அவன் கைட்ட விட்டுடுறான். அவ்வளோதான் செத்தோம். தலைவரே வேகமா இழுங்க, இல்லனா நம்ம பட்டம் கட் ஆயிடும். அப்புறம் நமக்கு பெரிய பிரச்சனை ஆயிடும். அட நாசமா போனவங்களே, என்ன காப்பாத்துங்கடா, இல்லனா செத்து போயிடுவேன்டா. அப்ப மனோஜ் முன்னாவோட கைட்ட கட் பண்ணிடுறான். அட செத்தண்டா சாமி, யாராவது காப்பாத்துங்கடா. அப்ப கரெக்டா கைட் காத்துல பறந்து கீழே போய் தடாமனு விழுது. ஜோரா கத்துற சத்தம் வேற கேக்குது. அப்ப அவங்க 3 பேரும் ரொம்ப பயந்துடுறாங்க. தலைவரே, நீலம்க்கு என்ன ஆயிருக்கும்னு தெரியலையே. ஒருவேளை அவ இறந்து போயிட்டாளா? உங்க 3 பேரும் வேகமா ஓடி என்ன ஆச்சுன்னு போய் பாக்குறாங்க. அப்ப அந்த பொண்ணு கீழே விழுந்து செத்து போயிருக்கா.
அவளோட தலை அடிபட்டு தலையில இருந்து ரத்தம் வேற வர ஆரம்பிக்குது. ஐயோ தலைவரே, இவ இறந்து போயிட்டா. இப்ப நாம என்ன பண்றது? நான் தான் அப்பவே சொன்னேன்ல, முதல்ல இருந்தே இதை நினைச்சு எனக்கு ரொம்ப பயமா இருந்தது. சரி, பயப்படாதீங்க, யாருக்குமே எதுவுமே தெரியாது. வாங்க, சீக்கிரமா அந்த பட்டத்தை எடுங்க. நாம இவளை இங்கேயே புதைச்சிடலாம். அப்ப யாருக்கும் எதுவுமே தெரியாது. அப்புறம் அவங்க குழி தோண்டி நீலமா அந்த குழிக்குள்ள போட்டு மூடி வச்சிடுறாங்க. அப்புறம் அவங்க கைட் எடுத்துக்கிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறமா அவங்க அதே கிரவுண்டுக்கு அந்த கைட்டை கொண்டு போறாங்க. ரொம்ப தைரியமா நடந்து போறாங்க. தலைவரே, இன்னைக்கு எல்லாரோட பட்டத்தையும் வெட்டிட்டு தான் நம்ம வீட்டுக்கு போகணும். அதுக்கப்புறமா அவங்க 3 பேரும் சேர்ந்து கைட்ட பறக்க விடுறாங்க. அதுக்கப்புறம் பாக்குறாங்க, அந்த கைட்ல ஒரு பயங்கரமான பேய கட்டி போட்ட மாதிரி இருந்தது. அத பார்த்து அவங்க 3 பேரும் ரொம்ப பயந்து போறாங்க. அட ராக்கி, நான் என்ன பார்த்துட்டு இருக்கனோ அத நீயும் பார்த்துக்கிட்டு இருக்கியா? அட ஆமா தலைவரே. ஆனா திடீர்னு இந்த பேய் எப்படி இந்த பட்டத்து மேல வந்துச்சு? அதான் எனக்கும் தெரியல. ஒருவேளை இது நிலத்தோட ஆத்மாவா? இப்போ என்ன பண்றது? இங்க பாருங்க தலைவரே, நாம ஒரு விஷயம் இப்ப பண்ணலாம். அந்த காத்தாடிய அப்படியே விட்டுருங்க. சீக்கிரம் வாங்க, முதல்ல நாம இங்க இருந்து கிளம்பி போயிடலாம். அவன் அந்த கயிறை விட்டுடலாம் அப்படின்னு ரொம்பவே ட்ரை பண்றான். ஆனா அந்த கயிறு அவனோட கையிலேயே மாட்டிக்குது. அட தலைவரே, நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? சீக்கிரமா அந்த கயிறை விடுங்க, நாம இங்க இருந்து போயிடலாம். இல்லனா இந்த பேய் யாரையுமே உயிரோட விடாது. ஐயோ ராக்கி, என்னால இந்த கயிறை விடவே முடியல. இது இது என்னோட கையில இன்னும் அதிகமா மாட்டிக்கிட்டு இருக்கு. இப்போ என்ன பண்றது? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அதுக்கப்புறம் அந்த கைட் முன்னாடியே இழுக்க ஆரம்பிக்குது. அட அட, எனக்கு எனக்கு உதவி பண்ணுங்க. இந்த இந்த பட்டம் என்ன அதோட பக்கமா இழுத்துட்டு போயிட்டு இருக்கு. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. அப்புறம் முன்னாவ காப்பாத்த போன அவனோட இன்னொரு 2 ஃப்ரெண்ட்ஸ கூட அந்த கைட் இழுக்க ஆரம்பிக்குது. ஐயோ, நம்ம சாக போறோம். தலைவரே, இந்த கயிறு என்னோட கையிலேயே சுத்திக்கிட்டு இருக்கு. இப்போ இப்போ நான் என்ன பண்றது? அந்த கைட்டோடவே சேர்ந்து அவங்க 3 பேரும் அந்த காத்துல பறக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆ, ஐயோ ஐயோ, இன்னைக்கு நம்ம செத்தோம். காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. இன்னைக்கு நம்ம கதை முடிஞ்சது. பேய் மேடம், தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்க. நாங்க பண்ணது ரொம்பவே பெரிய தப்பு தான். ஐயோ கடவுளே. ஐயோ தலைவரே, இங்க பாருங்க தலைவரே, நாம இப்ப வானத்துல பறந்துட்டு இருக்கோம் தலைவரே. ஐயோ ஐயோ கடவுளே. நீலம், நீலம், எங்களை மன்னிச்சிரு. நாங்க பண்ணது பெரிய தப்பு தான். உங்கள மன்னிக்கணுமா? உங்கனால என் வாழ்க்கைய போச்சுடா. நான் செத்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்க என்ன எப்படி சாகடிச்சீங்களோ அதே மாதிரி உங்களையும் சாகடிக்க போறேன். ஐயோ தலைவரே, இப்ப நம்ம என்ன பண்றது? ஒருவேளை நம்ம இங்க இருந்து கீழே விழுந்தோம்னு வைங்க, கண்டிப்பா நம்ம உயிரோடயே இருக்க மாட்டோம். மஜாவா இருக்கா? அதே நேரத்துல இன்னொரு கைட் அவங்க பக்கமா வருது. ஐயோ ஐயோ, நம்ம சாக போறோம். அங்க பாருங்க தலைவரே, அந்த பட்டம் நம்ம பட்டத்தை வெட்டி விடுறதுக்காக தான் இந்த பக்கம் வந்துகிட்டு இருக்கு. பாருங்க தலைவரே. ஐயோ கடவுளே, இப்ப என்ன ஆகும்? ராக்கி, ஒருவேளை நம்ம கயிறு கட்டாயிருச்சுன்னா அப்புறம் இந்த பட்டத்தோட சேர்ந்து நாமளும் போய் கீழே விழ வேண்டியதுதான். வாங்க, யாராவது வந்து உதவி பண்ணுங்க. அட நாசமா போனவனுங்களா, உங்களுக்கு வேற எந்த பட்டமுமே கிடைக்கலையா? நீங்க இது கூட தான் போட்டி போடணுமா? போங்க, போய் வேற யார் கூடயாவது சண்டை போட்டு தொலைங்க. போங்க போங்கடா, இத விட்டு தொலைங்க. வேகமா வந்த அந்த கைட் முன்னாவோட கைட்ட கட் பண்ணிடுது. அதுக்கப்புறமா அவங்க மேல இருந்து கீழே விழுந்துடுறாங்க. ஐயோ ஐயோ, நம்ம சாக போறோம். இனி நம்ம சாகிறது உறுதி. ஐயோ கடவுளே. ஐயோ யாராவது தயவு செஞ்சு எங்களை காப்பாத்துங்க. ஐயோ ஐயோ ஐயோ, பேய் மேடம், நாங்க பண்ணது பெரிய தப்பு தான். தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்க. அப்ப அந்த பேயை கைட்டோட சேர்ந்து அங்க வந்து கீழே விழ போற அவங்கள காப்பாத்தி கொண்டு போயிடுது. அட, நம்ம தப்பிச்சிட்டோம். ராக்கி அண்ணா, யாரோ நம்மள காப்பாத்திட்டாங்க. பேய் மேடம், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்ககிட்ட நாங்க கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்டுக்கிறோம். எங்களை மன்னிச்சிருங்க. நான் உங்களை மன்னிச்சு விட்டுடுறேன். ஆனா ஒரு ரூல் இருக்கு. நீங்க இந்த மாதிரி கைட் பறக்க விடுற எல்லாருக்குமே ஒரு விஷயத்த தெரிய வைக்கணும். ஏன்னா இந்த மாதிரி பறக்க விடும் போதெல்லாம் நிறைய பறவைங்க செத்து போகுது. அதனால நீங்க இத பத்தி விழிப்புணர்வை கொண்டு வரணும்.
கண்டிப்பா பேய் மேடம். எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்க எல்லார்கிட்டயும் போய் இத பத்தி ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்றோம். அப்புறம் அந்த பேய் அங்கிருந்து மாயமாகிடுது.